வணக்கம் நண்பா, நான் தான் ஒரு ஆப்பு கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் அண்ட் டைட்டனோட ஃபுல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்டராக பிரித்து வச்சுருக்கேன். கைஸ், ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபால் ஆஃப் வால்மரியா. ஈரன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அம்மாவும் அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்னென்னா மிகாசாவும் அப்புறம் ஆர்மினும். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை உடச்சிருது. வாழை உடச்சதுக்கு அப்புறமா ஈரனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈரன் அவருடைய 2 கண்ணால் பார்க்குறாரு. பார்த்தவனுமே அவர் அங்கேயே டிசைன் பண்ணுறாரு, நம்மளும் போயிட்டு இந்த டைட்டனை எப்படியாச்சும் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கே இருக்க மிலிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணிட்டு அவர் ஒரு சீக்ரெட் கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா அவராலே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டனாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா த ட்ரூத் அபவுட் டைட்டன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் கண்டுபிடிக்கிறதுனால டைட்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு உலகத்துலேருந்து வரல. மோஸ்ட் ஆஃப் த டைட்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. அதுக்கப்புறமா டைட்டன்ஸை ஸ்பெஷல் டைட்டன்ஸும் இருக்குது. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா 9 டைட்டன்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஈரனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் பண்ணுறாங்க. என்னன்னா அவங்களுடைய காம்ரேட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எனிமீஸ்ன்னு சொல்லிட்டு. லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீனேர் பிராண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மோர்டு டைட்டன், அப்புறமா வந்து பெர்டோல்ட் ஹூவர் வந்து பார்த்தீங்கன்னா கொலோசல் டைட்டன், அதுக்கப்புறமா ஆனி லியோன் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டைட்டன். அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின்னு சொல்லிட்டு ஒரு நேஷன்லேருந்து வந்திருக்காங்க. கைஸ், அதுக்கப்புறமா இதில் இருக்கிறதே முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் சீக்ரெட்டுன்ற இந்த சாப்டர் தான். இந்த ஒரு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரனுடைய ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா கிரிஷா ஈகர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டனான ஒரு பேஸ்மெண்ட்டில் விட்டுட்டு போயிருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரனும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸுக்கு வெளில இன்னும் அலைவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. இந்த வாலுக்குள்ளே இருக்க எல்லா பீப்புள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்டியன்ஸ்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எல்டியன்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸாக மாற முடியும். வால்ஸுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து வாழ்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் காரு, ட்ரெயின், அட்வான்ஸ்டு வெப்பன்ஸு, லார்ஜ் சிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த வால்ஸுக்கு உள்ளே இருக்க பீப்புள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து ஐசோலேட்டட் பண்ணி வச்சுருக்காங்க. கைஸ், நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் இந்த சீக்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதை எப்படி இருக்குன்னா ஹியூமன்ஸ் வர்சஸ் டைட்டன்ஸ்னு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பேஸ்மெண்ட் சீக்ரெட் வெளியானமே ஹியூமன்ஸ் வர்சஸ் ஹியூமன்ஸ்னு சொல்லிட்டு மாறிடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அனிமிலேயே பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் ட்விஸ்ட்டு. கைஸ், நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரன் லேர்ன்ஸ் த ஃபியூச்சர். அதாவது ஈரன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் டைட்டான்னு சொல்லிட்டு ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைக்குது. இந்த பவரால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் மெமரிஸை பார்க்க முடியும். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில வேஸில் அவரால் ஃப்யூச்சரையும் பார்க்க முடியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா என்ன பார்க்குறாருன்னா வெளியில் இருக்க பீப்புள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா சாவடிக்கணும், அதாவது கொல்லணும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. கைஸ், நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா த ரம்பிளிங். ஈரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோம்லேண்ட், அதாவது அவர் வீட்டு நாடு தாய்நாடு வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரம்லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிப்பார். மில்லியன்ஸ் ஆஃப் கொலோசல் டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டனாகவே இருப்பாங்க. அவங்க எல்லாரும் வேர்ல்டில் எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பண்ணுவாங்க. அவங்க நிறைய சிட்டிஸு, ஆர்மிஸு, என்டையர் நேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணுவாங்க. ஈரோனுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேரை வந்து பார்த்தீங்கன்னா வெளில இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து கொண்டுடணும். அப்போ தான் வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் அவருடைய தாய்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் பிலீவ் பண்ணுவார். கைஸ், இதில் வர நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா த ஃப்ரெண்ட்ஸ் வர்சஸ் ஈரனு. மிகாசா, ஆர்மி, ரெய்னர், ஆனி, அதுக்கப்புறமா அதர்ஸும் சேர்ந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா ஈரன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்பிங் ஸ்டார்ட் பண்ணதே அவரோட பீப்புளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் அவர் அதுக்கு பதிலாக நிறைய பேர் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸாக ஃபார்ம் பண்ணி அவரை கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. ஃபைனல் பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மின் வந்து பார்த்தீங்கன்னா கொலோசல் டைட்டனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார். இதே மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈரனுடைய எனார்மஸ் ஃபவுண்டிங் டைட்டன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கைஸ், நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரன்ஸ் டெத்து. மிகாசா என்ன பண்ணுவார்னா ஈரன் கிட்ட போயிட்டு அவரை கொண்டுடுவார். அவருடைய டெத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் பவர்னு ஒன்று 2000 வருஷத்துக்கிட்ட இருந்தது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுது. அப்புறமா எல்லா டைட்டனும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமனாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த கர்ஸ் ஆஃப் த டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பியர் ஆகுது. கைஸ், நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா த எண்டிங்கு. ஈரன் டெத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மின் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டாக மாறுறாரு. மிகாசா வந்து பார்த்தீங்கன்னா ஈரனை நினச்சிட்டே இருக்காரு. அப்புறமா வேர்ல்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீபில்ட் ஆகுது. கைஸ், இப்போ எல்லாருக்கிட்டையும் தோணுதுன்னா ஈரன் எதுக்கு இதை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஈரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் உயிர் வாழணும். அதுக்கப்புறமா இந்த டைட்டானோடைய கர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதுக்கப்புறமா அவருடைய கூட இருக்க எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும், எந்த ஒரு வாரம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு பீஸ்ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா ஈரனுடைய அம்மாவுடைய டெத்துக்கு அப்புறமா தான். சரி, கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. கைஸ், என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தாலும் ஸ்டோரி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அனிமியை ஃபுல்லாக போயிட்டு பார்த்தா கூட உங்களுக்கு அனிமி வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போகும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான அனிமேஷன்ஸ் எல்லாம் மிரட்டி விட்டுருப்பானுங்க. கைஸ், நான் சொல்கிறது என்னன்னா நம்ம என்ன அதான் கதை பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம அனிமியாக போய் பார்க்க தேவை மட்டும் நினைக்கிறீங்க. ஏன்னா அனிமி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். கைஸ், மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா அனிமியை விசிட் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தந்திருப்பேன்.
ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு திரும்ப புதிய வீடியோவில் பார்க்குறேன். பை.